இந்த சிறுகுடலை தூண்டணும்னு வச்சுங்களேன், துணியை வச்சு கும்முனா தான் அந்த இடம் போடும். வேறு ரூட்டில் இதை வந்து இயக்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஆமாம், இந்த பகுதியை இயக்கிறதுக்கு கும்முனா தான் வழி இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம்னா, ஒரு 7 வித கைத்தட்டலை கொடுத்து நம்ம ஏராளமான விஷயங்களை ரொம்ப எளிமையாக சாதிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1, கையை எப்படி வரப்பாக வச்சுக்கணும். இந்த கையை முஷ்டி பண்ணணும். இந்த பக்கம் ஒரு 2 குத்து, அப்புறம் திருப்பி அந்த பக்கத்தில் 2 குத்து. இங்கே வரணும். கை அப்படி வைங்க. அதிருதா? இந்த உள்ளங்கை பகுதி அதிருதா? அந்த அதிர்றதில் P8 H8 இந்த இதய ரேகை புள்ளி அதிரும். உங்களுக்கு மன அழுத்தமாக இருக்கிறப்ப அடிச்சிங்கன்னா மன அழுத்தம் தீரும், இதயம் டக்குன்னு சுறுசுறுப்புக்கு வரும். இன்னொருத்தங்களுக்கெல்லாம் அடிக்காதீங்க, அந்த ஃபோர்ஸை அவங்களே தீர்மானிச்சுட்டு அடிக்கிட்டோம். உங்களுக்கு அடித்தா வேகமாக அடிச்சிங்க, இல்லை குறைச்சி அடிச்சிங்க. இன்னொருத்தருக்கெல்லாம் அடிக்காதீங்க. இது அடித்தா மன அழுத்தம் தீரும். இப்போ நீங்கள் ரொம்ப யோசனை பண்ணிட்டீங்க, ஒன்றும் ப்ரெஷராக இருக்குன்னா டக்குன்னு இதை போட்டுருங்க. நம்பர் 1. அடுத்தது நம்பர் 2. இப்படி போட்டிங்கன்னா சுஜோக்கில் இந்த பகுதி வந்து முதுகு சம்மந்தப்பட்டது. இந்த முதுகு சம்மந்தப்பட்டதை இன்னொரு கையால் 2 தட்டு, 2 தான், நல்ல வேகமாக லேசாக அதிரும். இது முதுகு வலியை போக்கும். இதில் என்ன பண்ணோம், மன அழுத்தத்தை நீக்கிட்டோம், இதில் முதுகு வலியை போக்கிட்டோம். ஒரு நாளைக்கு 2 தடவை தான் செய்யுங்க, 3 தடவை தான் செய்யுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை, முதுகு வலி போயிடுச்சு. அடுத்தது 3, இந்த இடுக்கு இருக்குல்ல, இங்கே இடுக்கு இருக்குல்ல, இப்படி சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு என்ன நடக்குது, கால்களுக்கு உணர்ச்சி கிடைக்கும். என்ன நுணுக்கம், கால்களுக்கு உணர்ச்சி கிடைக்கும். கால் மரத்து போகுது, கால் இதானா கால்களுக்கு ரத்த ஓட்டம் இந்த இடுக்கு புள்ளிகளில் இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. இடுக்கு புள்ளிகள்லாம் வந்து கிட்னி பாயிண்ட்ஸு. இப்போ வந்து காதலர்கள் கை கோக்கிறப்ப என்ன ஆகும்னு சொன்னோம்னா, காலில் வந்து நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். ஆக மரத்து போகிற காலுக்கு வந்து இந்த கை கோக்கிறது வந்து இதாக இருக்கும். இந்த திரைப்படங்கள்லாம் வந்து ஜீவாசேன கை அப்படி தொட்ட உடனே இதாகுதுன்னு சொன்னோம்னா அந்த ஆழ்மனை வந்து முழிச்சிக்குது. அந்த ஆழ்மனை முடிப்பு இந்த கை கோக்கிறதுல வந்து கிடைக்கிது. 3, இப்படி நம்ம தொட்டோம்னா கால்களில் உணர்ச்சி கிடைக்கும். 3 ஆச்சு. 4, தட்டினீங்கன்னா சுஜோக் முறையில் உடல் முழுக்கவுமே முழிச்சுக்கும். 4. அடுத்தது 5ங்கிற இடத்துல தான் எது வருதுன்னு சொன்னோம்னா 5வது விரல், சுண்டு விரல், இதாலே தூண்டுறோம். 3, அந்த அதிர்விலே நவுந்துடும், எதுவும் நிற்காது. இது தோள்பட்ட வலியை நீக்கும். இந்த SI3 வந்து தோள்பட்ட வலியை நீக்கக்கூடியது. இப்படி தட்டினீங்கன்னா அந்த வலி தீர்ந்து போயிடும். அதுக்கு அடுத்தது 5க்கு அப்புறம் 6வது பார்க்குறப்ப இந்த இதயம் செரிமானம், LI4 செரிமானம். அதுக்கப்புறம் இந்த இடத்த நீங்கள் மோதுனீங்க அப்படின்னு சொன்னோம்னா இதுவும் வந்து இது செரிமானம். ஏன்னா அந்த மண்பூ தான் இருக்கிறதுனால செரிமானம், இதுவும் செரிமானம், அதுவும் செரிமானம். அதுக்கு அடுத்தது இந்த பக்கத்தில் இப்படி தட்டினீங்கன்னு வச்சுங்க, இது தோள்பட்ட வலி. இப்போ எதுக்கு எதுன்னு தெரியணும்னு தேவையே கிடையாது. எப்போ ஓய்வாக இருக்கீங்களோ 1, அதுக்கப்புறம் 2 அப்படிங்கிறப்ப 2,
3 4 5 6 அதுவும் செரிமானம், இதுவும் செரிமானம். அதுக்கப்புறம் இது